ஐயா, நீங்கள் உங்களுடைய சிறு அனுபவத்தை பற்றி நீங்கள் பேசும்போதே அப்படியே டச் பண்ணிட்டீங்க உங்களுடைய ட்ரைனிங் ஸ்கூலை பற்றி. ஆனால் இப்போ அதுக்கான நேரம் சொல்லுங்கய்யா. நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய அந்த ஆசிரியர் பயிற்சியை நீங்கள் இது பண்ணீங்க, உங்களுடைய முதல் அப்பாயின்மெண்ட்டு எங்கே உங்களுக்கு கிடச்சிச்சு, அந்த ஸ்கூல் அனுபவம் இதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துங்க. யார் மூலயமா அந்த பணி உங்களுக்கு ஆணை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார், இது ஒரு ஒவ்வொருடைய வாழ்விலையும் ஒரு ஒரு கட்டத்தை திசை மாற்றக்கூடிய ஒரு இடம் சார். காலேஜ் பருவம், அந்த பள்ளி கல்லூரி பருவங்கிறது அது எங்களுக்கு 2 ஆண்டு கல்லூரி பருவம் தான். அந்த டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அந்த வடலூர் டயட்டில் நம்ம தமிழக அரசுனுடைய வழிகாட்டுதலில் அவங்களுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணி 2001 2003 வரைக்கும் நான் அங்கே பயிற்சி மாணவனாக பயிற்சி ஆசிரியராக பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சிறந்த அனுபவம். வாழ்க்கையில் அந்த மாதிரியான அனுபவம் வேறு எங்கேயும் யாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அவ்வளோ அழகான ஒரு டயட் நிர்வாகம். அங்கே இருக்கிற முதல்வர்களும் சரி, விரிவுரையாளர்களும் சரி, முதுநிலை விரிவுரையாளர்களும் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனோட, அவ்வளோ ஒரு நாலேஜபிளாக, அவ்வளோ ஒரு டேலண்டடாக எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு ஒரு அட்மரேபிளாக இருக்கும். இவங்களாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க ப்ரொஃபஸருங்களா, இது மாதிரியான ஒரு ப்ரொஃபஸர் நம்ம ஆக மாட்டோமா அப்படின்னு ஒரு கனவு காணக்கூடிய வகையில் இருந்தாங்க. சிறந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு 2003 வெற்றிகரமாக அந்த பயிற்சியை முடித்தோம். அது மறக்க முடியாத ஒரு தருணம். 2008 தான் எனக்கு அரசு பணிங்கிறது ஒரு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது வரைக்கும் ஒரு தனியார் பள்ளியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2008 பிப்ரவரியில் அப்போ தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நல்ல ஆசையில் எனக்கு முதல்ல அந்த அரசு பணியை என் குடும்பத்துக்கும் எனக்கும் வாய்ப்பாக கொடுத்தாரு. அந்த அரசு பணியை பண்ருட்டி ஒன்றியத்தில் மிகப்பெரிய ஒரு மாதிரி பள்ளி பூங்குணம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசிரியர்கள், சிறந்த தலைமை ஆசிரியர்கள், சிறந்த உதவி ஆசிரியரோடு இயங்கக்கூடிய ஒரு மாதிரி பள்ளி. பண்ருட்டிக்கு அதுதான் மாடல் ஸ்கூலாக இருந்தது. அந்த பள்ளியில் கிட்டத்தட்ட 420 பசங்க படித்திருந்தாங்க. அப்போ நாங்கள் 2008 பணியேற்கும் போது 10 ஆசிரியர்கள், நானும் ஒரு ஆசிரியர்கிறத விட ஒரு பயிற்சி ஆசிரியர் தான் நாங்கள் எடுத்துக்கணும். எப்படி பயிற்சி டாக்டர் இருக்காங்களோ அது மாதிரி. ஏன்னா படித்து முடிச்சுட்டு போனதும் நம்ம படித்தது ஒன்று, ரியாலிட்டியில் ஒன்று இருக்கும். அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அங்கே இருந்து சிறந்த ஆசிரியர்கள் கூட நானும் ஒரு இருந்தேன். அப்போ தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் ஒரு கௌரவம் எங்களுக்கு கிடைச்சது. சிறந்த ஆசிரியர் அப்படின்னு ஒரு பாராட்டு சான்றிதழ் எங்களுக்கு 2012 கொடுத்தாங்க சார். அது ஒரு பெரிய அடையாளமாக எங்களுக்கு இருந்தது. அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து ஊராட்சியோட தொடக்கப்பள்ளி கருக்கை அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் பணி மாறுதலில் போனோம். அங்கே 5 ஆண்டுகள் சிறந்த ஆசிரியர்கள் 6 பேர் கூட வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க உயர்ந்த சிறந்த மனிதர்கள் கூட பழகின ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது. அங்கே தலைமை ஆசிரியராக கஜலட்சுமி அவர்கள் இருந்தாங்க. பூங்குணத்தில் திருமதி இந்திரா பிரியதர்ஷினி அவங்க ஒரு சிறந்த ஆளுமையாக எங்களை வழிகாட்டினாங்க. அடுத்ததாக கம்மாபுரம் ஒன்றியத்தில் திருமதி மயில் அவர்களுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியில் ஒரு 1.5 ஆண்டுகள் பணியேற்றினேன் சார். அதுவும் ஒரு சிறந்த அனுபவம். திரும்பவும் என் வாழ்வில் மிக உயர்ந்த இந்த இடத்துக்கு உங்களை சந்திப்பதற்கும் சரி, தமிழக அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் சரி, இப்போதைக்கு நான் பணியாற்றக்கூடிய அந்த வரிசாங்குப்பம் அப்படிங்கிற பள்ளி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. ஒன்றும் இல்லாத இடம் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை எனக்கு உண்டு பண்ணிச்சு சார். அந்த பள்ளியில் ஓராசிரியர் பள்ளியாக இருந்தது. அங்கே மாணவர் சேர்க்கை 2 ஆண்டுகளாக இல்லை, 2019-18. அதனால் மாணவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. 2 மாணவர்கள் மட்டும்தான் பதிவு இருந்தது. அதை ஒரு மூடக்கூடிய பள்ளியாக அரசாங்கம் அறிவிக்கும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அங்கேருந்த தலைமை ஆசிரியரும் பணி மாறுதல் வேறு பள்ளிக்கு போயிட்டாங்க. நான் கம்மாபுரத்துலேருந்து தாய் ஒன்றியத்துக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற பணி நிரவலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வந்தால் அந்த ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. கல்வித்துறை அதிகாரி சொல்கிறாங்க, அங்கே மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு போட்டி சவால்கள் அதிகமாக இருக்கும்பா, இது நீ சரி பண்ணிவிட்டு ஒன்றால் இங்கே வேலை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும் மேடம், கண்டிப்பாக மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு எங்கள் வட்டார கல்வி அலுவலர் திருமதி புவனேஸ்வர் அம்மா அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழியும் அவங்க எனக்கு முழு சப்போர்ட்டும் கொடுக்குறதா ஒரு உறுதிமொழியும் கொடுத்தாங்க. அந்த ஒரு தெம்பில் அந்த பள்ளிக்கு நான் பணியேறிட்டு ஒரு மாணவன் மட்டும்தான் இருந்திருக்கான். ஆனால் அந்த டைம் கொரோனாவும் வந்துடுச்சு, பள்ளியும் சரியாக செயல்பட முடியல. இருந்தாலும் அதை என்னுடைய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு, அது ஒரு சின்ன ஊர், ஒரு 100 வீடுகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பள்ளியில் மாணவர் சேர்க்கைங்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த உள்ளூர் பிரதிநிதிகள் அந்த மக்களுடைய பேராதரவோட அந்த எஸ்எம்சியை கட்டமைச்சு அந்த சிறந்த பள்ளி மேலாண்மை குழுவால் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டோம். அது ஒரு மிகப்பெரிய நீண்ட கதைங்க ஐயா. அதை எளிய ஒரு வார்த்தைகளில் அடக்க முடியாது. எவ்வளோ சவால்கள் இருந்திருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சவால்களையும் தாண்டி மாணவர்களில் ஒரே ஆண்டில் 22 மாணவர்களை பள்ளியில் சேர்த்தேன் சார்.
ஒரு மாணவர் இருந்த இடத்துல 22 மாணவர்கள் அந்த கல்வியாண்டில் சேர்த்தோம். பள்ளிக்கூடமும் இல்லை, ரொம்ப பாதடைஞ்ச பள்ளிக்கூடம். மாணவர்கள் அங்கே வந்து படிக்கிறதுக்கே பயந்துருந்தாங்க. பக்கத்தில் அருகாமல் இருக்க கோயிலில் ஓராசிரியர் பள்ளியாக கிட்டத்தட்ட 14 மாதங்களாக அந்த பள்ளியில் நான் ஆசிரியராக அந்த 22+1 23 மாணவர்களுக்கும் ஆசிரியராக பணியாற்றினேன். நிறைய கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளும் வச்சு நம்மளுடைய மதிப்பிற்குரிய கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு மீது 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான ஏற்பாடு செஞ்சோம். அதை நம்பி பெற்றோர்களும் கூடுதலாக 15 மாணவர்களை சேர்த்து 34 மாணவர்களாக அந்த மாணவர்கள் பள்ளியை தரம் உயர்த்தணும். இதனால் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் நம்பிக்கை வந்து அந்த பள்ளி ஓராசிரியர் இந்த பள்ளியை கூடுதலாக தலைமை ஆசிரியர் பணியெடுத்தையும் உருவாக்கி 2 ஆசிரியர் பள்ளியாக உருவாக்குனாங்க. அந்த 14 மாதம் அந்த கோயிலில் படித்தது மட்டும் இல்லாமல் சிறந்த கட்டடத்தையும் கட்டி இன்றைக்கு அந்த பெற்றோர்களுக்கும் சரி அந்த மாணவர்களுக்கும் சரி ஒரு பெருமை மிகுந்த இடமா அந்த பள்ளியை மாற்றுறது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்த அந்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அந்த உள்ளூர் மக்களுக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா சிறந்த ஒரு பள்ளியை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். அந்த காரணத்துக்கு அடிப்படையில் தான் இன்றைக்கி 4 பேருக்கு தெரியக்கூடிய இந்த விருது கிடைச்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி சார். இருந்தாலும் ஆமாம் சார், இந்த ஒரு வாய்ப்பையும் திரும்பவும் அந்த ஊருக்காக தான் நான் சமர்ப்பிக்கிறேன். இது எனக்காக கிடைச்ச விருது மட்டும் இல்லை, அந்த வரிசாங்குப்பம் ஊரில் அந்த பள்ளிக்கூடத்து மேலே என் மேலே வச்ச நம்பிக்கையில் அந்த மாணவர்களை சேர்த்து மூடக்கூடிய இந்த பள்ளியை இன்றைக்கி சிறப்பான ஒரு மாதிரி பள்ளியாக இன்றைக்கி ஒரு மரியாதை மிக்க ஒரு பெருமை மிகுந்த பள்ளியாக மாற்றினது என்னால் ஒரு ஆள் மட்டும் சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்த அந்த ஊர் கல்வித்துறை அதிகாரிகள் அப்புறம் நல்ல கல்வியாளர்கள்லாம் தான் முடிஞ்சது. அதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லணும். இன்னும் ஒரு நிகழ்வு, அந்த வெறும் பள்ளிக்கூடம் கட்டடம் மட்டும்தான் இருந்தது. அந்த கட்டடத்துக்கு தரைதளம் அமைச்சு கொடுத்தாங்க. அந்த ஊர் கல்வியாளர்கள் டொனேஷன் பண்ணாங்க. 50,000 ரூபா மதிப்புள்ள தரைதளத்தை அமைச்சு கொடுத்தாங்க. ஒரு பெற்றோர் ராஜசேகர் ஐயா அப்படிங்கிறவர் 1 லட்சம் மதிப்பிலான மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய அந்த பெஞ்சுகளை செஞ்சு கொடுத்தாங்க சார். அது அருமையான நிகழ்வு. அவங்கவுங்களால முடிஞ்சதை ஒரு கல்வி சீராக கொடுத்து இன்றைக்கி ஒரு பூரா வண்ணமான ஒரு ஓவியங்கள் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. விளையாட்டு திடலாம் மண் நிரப்பி மாணவர்கள் ஏற்ற விளையாடக்கூடிய ஒரு இடமா மாற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய செடிகள் நட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் அந்த அவங்களுடைய ஆர்வமும் அவங்களுடைய தன்னார்வமற்ற ஈடுபாடோட சேவையும் அந்த பள்ளியை இன்றைக்கி மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு சார். இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் வரிசாங்குப்பம் அப்படிங்கிற பள்ளி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை விட கூடுதலாக தமிழுடைய கெசட்டில் நேற்று அன்றைக்கி நம்ம விருது வாங்கும்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்க மற்றும் இயக்குனர் ஐயா அவர்களால் வரிசாங்குப்பம் பண்ருட்டி அப்படிங்கிற ஒரு பேர் வாசிக்கப்பட்டது. அதுதான் அந்த ஊருக்கு நான் என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு அங்கீகாரம், ஒரு அலைகாரம். ஒரு பெரிய ஒரு இது இல்லை. ஆமாம் சார், இந்த ஒரு சின்ன ஒரு சிற்றூர் 500 மக்கள் தொகை மட்டுமே கொண்ட எளிய ஒரு 2 தெரு தான் இருக்கும். அந்த ஊரை இன்றைக்கி தமிழ்நாடு பூரா தெரியப்படுத்தது எனக்கு ஒரு காரணமாக மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது சார். கண்டிப்பா சார், இது ஒரு பெரிய ஒரு சாதனை. ஏன்னா இதுதான் வந்து ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய அங்கீகாரம் தான். ஆமாம், அங்கீகாரம், ஒரு பெரிய ஒரு விருது தான். அந்த ஊர் மக்கள் வந்து உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை நம்பி அவ்வளோ பொருட்களை கொடுத்து நீ அந்த ஸ்கூல் இன்னைக்கு வந்து ஒரு மாணவன் சொன்னீங்க. ஒரு மாணவர் உள்ள இடத்துல இப்போ ஆசிரியரை போட்டு ஒரு 35-40 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் எழுப்பியிருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு. ஆமாம் சார், இது கண்டிப்பாக உண்மையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். அந்த மாற்றத்துக்கும் பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது சார், அவங்களுடைய உணர்வு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க நினச்சி நான் ஒன்று பெருமைப்படுறேன். அவங்களுக்கு நன்றி கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் சார். நன்றி. அத்தனை பேருக்கும் ஆசிரியர்களுடைய ஆசிரியர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய அந்த பள்ளியை வந்து உயர்த்திருக்காரு. அதுக்கு பின்னணியில் இருந்து உதவி செய்த அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய ஜெட்டிவின் சார்பில் கூட நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய அந்த ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளி, ஐயா பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி, நீங்கள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். என்னுடைய பயிற்சி வந்து 86 to 88 அந்த பீரியடு உசிலம்பட்டி ட்ரைனிங் ஸ்கூல். மிகவும் அது ஃபேமஸான ஒரு பெண்களுக்கான ஒரு டிஎல்சி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம். அது உசிலம்பட்டின்னு சொன்னாலுமே அந்த ஊருக்கே பெருமை வந்து டிஎல்சி
ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தான் எல்லார் மனதிலையும் நிற்கும். உசிலம்பட்டின்றது ரொம்ப ஒரு பிற்பட்ட ஒரு ஏரியா. அது வளர்ந்து வரும் ஒரு ஒரு ஊர் இது. அந்த இடத்துல வந்து கல்வி பணிக்காக வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் வந்து ஒரு கல்வி பணியை தொடங்கியிருக்கிறாங்க. அதை நம்ம டிஎல்சி நிறுவனம் வந்து இன்றைய அளவில் அது நல்லா திறம்பட நடத்திக்கிட்டு வராங்க. அந்த ஒரு நமது நிறுவனத்தில், எங்கள் டிஎல்சி நிறுவனத்தில் எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பயிற்சியை கொடுத்த எங்களுடைய அதிகாரிகள், கல்வி நிறுவன அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 86-88 நான் ட்ரைனிங் போனேன், உசிலம்பட்டி ட்ரைனிங். அப்போது செக்ரட்டரி இருந்தவங்க ஜி பீட்டர் ஐயா அவர்கள் இருந்தாங்க செக்ரட்டரியாக. எஜுகேஷன் போர்ட் சேர்மனாக வந்து கனம் மறைந்த திரு மோசஸ் தம்பிப்பிள்ளை ஐயா அவர்கள் இருந்தாங்க. பிஷப் ஐயா வந்து மறைதிரு ரைட் ரெவரண்ட் ஜெய்சீலன் ஜேக்கப் ஐயா அவங்க இருந்தார் பீரியட் அது. அவங்க எல்லாரும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அவங்க நம்ம ஐயா மோசம்பிள்ளை ஐயா 3 பேருமே இந்த நேரத்தில் மறைந்திருந்தாலும் எங்களுடைய அந்த ஆழ்ந்த ஒரு வருத்தத்தையும் அவர்கள் கொடுத்த எங்களுக்கு இந்த வாழ்வையும் நினைத்து அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை ஏறெடுக்கிறேன். ஒரு நல்ல நிறுவனம் அங்கே ஒரு பயிற்சி கிடச்சிச்சு எனக்கு. 2 ஆண்டுகள் முடித்ததும் 89 முதலாக ஞானப்பு இல்லம் பொறையாரில் டிஎல்சி இப்போ வந்து ஹைஸ்கூலாக மாறிடுச்சு. அப்போ அப்புறம் மிடில் ஸ்கூல் நான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. ஃபாரினர்ஸ் எனக்கு ஹெல்கா ஃபிட்ஸுன்றவங்க தான் என்னுடைய கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தாங்க. அங்கே வந்து நான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கு பிறகு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பேரையூர் ப்ரைமரி ஸ்கூல் ஆஃப்டர் மேரேஜ் அங்கே ட்ரான்ஸ்ஃபரில் போகிறேன். அது திருமணம் முடிஞ்சதுனால அந்த ஏரியா பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்கே போனோம். அதுவும் வந்து ஒரு பிற்பட்ட ஒரு பகுதி. அங்கே இருந்த மாணவர்களுக்கும் அங்கே ஒரு ஒர்க் பண்ணோம். அங்கே என்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சேன். அங்கேருந்து முதுகுலத்தூர், அங்கேயே பக்கத்தில் ஒரு ஏரியா முதுகுலத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம். ஒரு வறட்சியான பகுதியாகவே சொல்கிறீங்க. வறட்சியான பகுதி தான். அந்த மாணவர்களுக்கு என்னுடைய பணியை அங்கே வந்து நான் செஞ்சலாம் முழு திருப்தியோடு செஞ்சேன், உற்சாகத்தோடு செஞ்சேன். அந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம செய்யணும். நல்ல வசதியில் இருக்கிற பிள்ளைகளை விட இந்த மாதிரி என்னென்ன தெரியாத நீங்க படித்து வளர்ந்தது எல்லாம் பாண்டிச்சேரின்னு சொல்றீங்க. இங்கேருந்து போயிட்டு இங்கேயும் அது சம்மந்தமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ்நாட்டில் இது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. இங்கேருந்து அங்கே போய் என்ன பண்ணிடுறீங்க? உங்களுடைய ஆசிரியர் பணியை அந்த மண்ணுக்காக என்ன பண்ணிடுறீங்க? நீங்கள் அர்ப்பணம் நீங்கள் செய்திருக்கிறீங்க. சொல்லுங்கம்மா. அங்கே இருந்த குழந்தைகளையும் ரொம்ப அந்த பிள்ளைகளுக்கும் ஏற்றபடி எனக்கு அனுபவம் புதுசு தான் அந்த ஏரியா. இருந்தாலும் அங்கே அதுக்கேற்ற மாதிரி என்னை வந்து நான் மாற்றிக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு என்னால் முடிந்த ஒரு நல்ல கல்வியை கொடுத்தேன். அங்கே இருந்த ஆசிரியர்கள் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க அந்த ஏரியா அந்த சரௌண்டிங்லேயே பேரையூர், அதுக்கடுத்து முதுகுலத்தூர். அந்த முதுகுலத்தூர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அங்கே அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது திரு பால்சாமி ஐயா அவர்கள் என்னை தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. நான் ஸ்கூலில் இப்படி நாங்கள் அந்த படிக்கட்டில் ஏறும்பொழுதே கையெழுத்து போடுறது ஹெச்எம் ரூம் போகும்போதே மேலே பார்த்தா அவருக்கு அந்த தலைக்கு மேலே பேக்கில் உழைப்பின்றி ஊதியம் இல்லை, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் சைன் பண்ணுற மாதிரி அங்கே எழுதியிருக்கோம், அந்த வாசகம் இருக்கும். அதை பார்க்கும்போது அன்னைக்கே எனக்கு மனசில் பட்டுச்சு. அது வந்து ஒரு மந்திரம் மாதிரியே என் மனசில் அது தோணும். நம்மளால் முடிஞ்சதை கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக பாடுபடணும். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளை வச்சு தான் நமக்கு இன்றைக்கி இந்த நிலைமை. நம்ம இந்த அந்தஸ்தில் உட்காந்துருக்கோம்னா அந்த மாணவர்கள் தான் நம்மளுடைய மூல இது ஆதாரமே. அவங்க தான், அவங்க கொடுத்த வாழ்க்கை தான் நமக்கு. அதை நம்ம தினமும் நினைக்கிறோம். அதனால் அந்த குழந்தைகளுக்கு நம்மளை விட தாண்டி அந்த பிள்ளைங்க வரணும். அதுவும் நான் ஒர்க் பண்ண இடம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஏரியா. அது அங்கே வந்து ஒரு 6 வருஷம் அங்கே இருந்தோம். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரில் பேரையூர் முதுகுலத்தூர் அப்போ இந்த சைடு வரணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த பக்கம் வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் கேட்டப்போ
செம்மண்டலம் கேட்டோம், கடலூர் செம்மண்டலம் கேட்டோம். அங்கே இல்லைன்றதுனால நான் வந்து சிதம்பரம் பெரியார் தெருவில் இருக்கிற பழஞ்சாலியா ஸ்கூல், என்னுடைய தலைமை ஆசிரியர் திருமதி கிறிஸ்டி ஜெயமணி அவர்கள் எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அவங்க ஒரு திறமையான ஒரு தலைமை ஆசிரியர். அவங்க வந்து இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு ரோல் மாடல் சொல்லலாம். ஒரு நிர்வாகம்னா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த ஸ்கூல் முன்னுக்கு வரும், ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும், டீச்சர்ஸுக்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும். கிளாஸ் ரூமில் அவங்க வந்து நம்ம ஸ்கூல் உள்ளே போயிட்டா அங்கே 8 பேர் டீச்சர்ஸ். அப்போ நான் வந்தப்போ கிளாஸ் ரூம்லாம் இருக்காது, மேலே வந்து கீத்து தான் போட்டிருக்கோம், சுற்றிலும் சின்ன ஒரு இது தடுப்பு, 8 பேரும் அது உள்ளே உட்காந்துருப்போம், பக்கத்தில் 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 உட்காந்துருப்போம். பிள்ளைக்கு ஸ்ட்ரென்த்து நிறையா இருக்கும், ஆனால் அவங்க ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துருப்பாங்க. இப்படி திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நம்ம அந்த பிள்ளைங்க மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கணும். கண்ணு லைட்டாக இப்படி திரும்பினாலும் அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் நம்ம என்ன செய்வோம், எப்படியாவது கொஞ்சம் அப்படி ஒருத்தவங்க பார்த்துக்க மாட்டோமா அப்படி தான் யோசிப்போம். ஆனால் அவங்கள்ட்ட அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கிறது ரொம்ப குறைவு. அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்துட்டிங்கன்னா 9 மணிக்கு உள்ளே வந்துட்டா 4 மணிக்கு நீங்கள் 4:10 போகிற வரைக்கும் பின்ட்ராப் சைலண்டில் இருக்கணும். பாடத்தை தவிர அனாவசிய பேச்சு எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்க பேசுவாங்க. ஸ்கூல் முடித்த பிறகு பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எல்லா குடும்ப கதைகள் எல்லாமே அவங்க கேட்பாங்க. ஆனால் அங்கே கற்றுக்கிட்ட பாடம் எனக்கு ஒரு ப்ரொமோஷனில் போன பிறகு இன்னைய வரைக்கும் எனக்கு அது வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து என்னை அதை வழி நடத்துச்சு. அந்த அனுபவம் எங்களால் மறக்க முடியாது. எங்களோட 8 பேர் நாங்கள் இருந்தோம். டிப்ளாய்மெண்ட்டில் 4 பேர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஸ்ட்ரென்த் அந்த நேரம் வந்து கம்மியானதுனால நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு 4 பேர் நாங்கள் இருந்தோம். 8 பேரில் 4 பேர் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்தேன் இல்லையா, அதனால் சீனியாரிட்டி படி பண்ணு லாஸ்ட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணனால என்னுடைய சூழ்நிலை வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஊர் பார்த்தா தெம்மூருக்கு போகிறோம். தெம்மூரில் போய் அங்கே ஒரு 6 வருஷம். அப்புறம் அங்கேருந்து ப்ரொமோஷன் கேட்டு அங்கேருந்து காட்டுக்குடலூர் காடு தான், ஃபுல்லாக காடு, போகிற வழியே பயமாக இருக்கும். பேருந்து வசதி கூட இல்லைன்னு எதுவுமே கிடையாது, பஸ் வசதி எதுவுமே கிடையாது. முறை நான் சென்றிருக்கிறேன். தெம்மூருக்கும் அது மாதிரி தான், ஒரு பஸ்ஸு தான் போவோம், அந்த ஒரு பஸ்ஸில் தான் போகணும். அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் 2 வீலர்லாம் ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இந்த வளர்ச்சி காரணம் என்னன்னா அப்டேட்டில் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வர முடியும், ஷைன் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்னை ஆரம்பத்துலலாம் நான் சைக்கிள் ஓட்டவும் இதெல்லாம் தெரியாது. அங்கே இருக்கிற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிட்டு 2 வீலர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த 2 வீலர் ஓட்ட ஆரம்பித்த அந்த தைரியத்தில் சரி காட்டுக்குடலூரில் ப்ரொமோஷன், அந்த ஊரில் பஸ்ஸே இல்லையே, அதனால் சரி போகலான்னுட்டு நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கணும். கண்டிப்பாக பக்குவப்படுத்தி ஒரே ஏரியாலே இருந்துக்கிட்டு அந்த ஏரியா பிள்ளைகளை மட்டும் நம்ம வளர வச்சா பத்தாது. பல இடத்துக்கும் போகணும், எல்லா ஏரியா பிள்ளைகளுக்கும் எல்லா மக்களுக்கும் நம்ம சேவை செய்யணும். கஷ்டப்பட்டால் தான் அந்த குழந்தைங்க வளர்ச்சியை பார்க்க முடியும். அதனால் நாங்கள் யோசிக்காமல் ப்ரொமோஷன் கேட்டோம். ப்ரொமோஷன் கொடுத்த இதில் நான் காட்டுக்குடலூர் போனேன். காட்டுக்குடலூரில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப பயங்கரமான ஒரு ஏரியா அது. பிள்ளைங்க எல்லாம் நான் சொல்கிற ஏரியா எல்லாமே ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்கள் தான். நீங்கள் அங்கே அந்த முதுகுளத்தூர் சொன்னதும் வறட்சி ஏரியா தான். இதுவும் என்ன தண்ணி இருந்தாலும் அந்த வீராணத்தில் தண்ணி இல்லைன்னா இதுவும் வறட்சி தான். ஆமாம், ட்ரை ஏரியா தான், எல்லாம் களிமண் பூமி அப்படியே வெடிச்சு போயிருக்கும். முதலைகள்லாம் நிறைஞ்ச ஏரியா அந்த ஓடை. இன்றைய அளவில் அது இப்போ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல். இப்போ கூட சமீபத்தில் கூட செய்தியிலலாம் வந்துச்சு, முதல்ல பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு காலே போயிடுச்சு. அது மாதிரி மழை காலம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளம் வந்து தண்ணி ஏறுறது அந்த பகுதி தான். நீங்க இப்ப சொல்ற பணி செய்யறதான எங்க ஸ்கூல் மட்டும் தான் இருக்கும், சுத்திலும் தண்ணி நிற்கும். அது பக்கத்துலயே அந்த இது அது
6. 6. முதல்ல வந்து அங்கே தங்குற இடம் என் ஸ்டூடெண்ட்டை நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தோம், என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. இன்னும் நினச்சாலும் அந்த என் ஸ்டூடெண்ட்டு இதை இன்சிடெண்ட்டு மே மாதம் லீவில் போகிறோம் சொல்லிட்டு தான் நான் வரேன், இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு போகாதீங்க ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாங்க அந்த பையனுக்கு தொடை வரைக்கும் முதல்ல இழுத்துட்டு போயிடுச்சு, கடிச்சிடுச்சு. இன்றைக்கி அவனுக்கு வந்து ஒரு கால் இல்லை, அவனுக்கு அரசு வந்து உதவி செய்யுது. அதனால் அது மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான ஒரு ஏரியாலெல்லாம் போய் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான் அதை சொல்லணும். கண்டிப்பாக அங்கே போய் 6 வருஷம் நான் அந்த காட்டுக்குடலூரில் ஒர்க் பண்ணேன். பஸ் வசதி இல்லை, வண்டி 2 வீலர் போனால் பேக் பெயின் வருது அப்படின்னு சொன்னதுனால சரி அங்கேருந்து நம்ம வேறு இடம் பார்க்கணும். அதங்குடியில் ஒரு வேக்கண்ட் வந்துச்சு. அந்த வேக்கண்ட் அப்போ நான் போய் ட்ரை பண்ணி அங்கே வாங்கிட்டேன். அங்கே வாங்கினா அங்கேயும் ஒரே ஒரு பஸ் தான் போகும். அங்கே போயிட்டு சரி பார்த்தா நான் அங்கே 10 இயர்ஸ் இப்போ நான் போய் அதங்குடியில் 10 வருடங்கள் ஆகுது. போகும்பொழுது கொஞ்சம் நம்ம இது அந்த ஸ்கூல் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் 1915 தொடங்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேலே எல்லாம் கடந்து விடுச்சு. அப்படி ஒரு கட்டடத்தில் நம்ம அந்த ஸ்கூலு ஈராசிரியர் பள்ளி. என்னுடைய அசிஸ்டண்ட்டு திரு ஆல்பர்ட் எடிசன், நான் ஒரு ஆள் ஹெச்எம்மாக போகிறேன். போய் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். நாளடைவில் அந்த கட்டிடங்கள் வந்து ரொம்ப ஒரு மழையாலையும் இயற்கை சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டதுனால நம்ம அதுக்கு இடையில் வந்து இந்த கொஞ்சம் நிதி நெருக்கடி அதெல்லாம் வந்ததுனால நம்ம தலைமை செயலகத்தில் எடுத்துக்கூறணும், செய்வோம் அப்படி பார்ப்போம் செய்வோம் அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த கொரோனா டைம்லாம் வந்ததுக்கு முன்னால் ரொம்ப பாழடைஞ்ச ஒரு நிலைமைக்கு போச்சு. அப்போது தாசில்தார் 4 சர்டிஃபிகேட் வேணும் இல்லைங்களா, எய்டட் ஸ்கூலுக்கு 4 சான்று வேணும். 4 சான்று எங்கே போனாலும் விசிட் பண்ணிவிட்டு யோசிக்கிறாங்க, தர்றதுக்கு கொடுக்க மாட்டோம், இப்படி ஒரு சூழ்நிலையில் கொடுக்க முடியாது. அந்த நேரம் நிறைய இன்சிடெண்ட்டு சுவர் இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் எத்தனை பேர் பலி அப்படின்னு வந்துச்சு. அப்போ எல்லா அதிகாரிகளுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுறது தான் நல்லது. தாசில்தார் வந்து ஏஓவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சார் எவ்வளோ இது பண்ணாலும் இல்லை அம்மா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது நல்லது, அதை ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு கட்டடம் சரியில்லை, கட்டடம் பழுதடைந்து இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வேறு எதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க, நிர்வாகத்தில் சொல்லுங்கள், இது சரி வராது, ஏன்னா ஏதாவது பிள்ளைகளுக்கு அசம்பாவிதம் நடந்துடுச்சுன்னா பொறுப்பு யாரும் ஏற்க முடியாது, அதனால் நீங்கள் எதாவது மாற்று ஏற்பாடு செஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரின்ட்டு நாங்கள் அதே மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதின்னு நோட்டீஸ் போர்டு ஒட்டிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாலே நான் எங்கள் கரஸ்பாண்டன்ட் ஐயாக்கிட்ட கேட்குறோம். அப்போ வந்து கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தவங்க வந்து திரு இப்ராம் பால் சார், அவங்க சார் இந்த மாதிரி கண்டிஷன் சார் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, சேலரியை நிறுத்திட்டு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் நாங்கள் 2 பேரும் போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து ஏஓ சார் சொல்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் ஏதாவது 4 சர்டிஃபிகேட் இல்லாட்டினா ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொன்னதுனால சரி நாங்கள் எவ்வளோ இதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது டீச்சர், நீங்கள் பார்த்து உங்கள் நிர்வாகத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு ரொம்ப இதாக கொடுத்தாங்க. எல்லாம் அது கொஞ்சம் இதாக போனதுனால ரொம்ப நம்ம ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, பப்ளிக் ப்ரெஷரு. பப்ளிக்கில் மக்கள் வந்து பயப்படுறாங்கல்ல, அதனால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு. அப்புறம் அந்த கரஸ்பாண்டண்ட்டை சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, சார் நம்ம அதிகாரிகளை நம்ம டிஎல்சியில் போய் பேசுவோம். அப்போ வந்து நம்ம அரசாங்க தரப்பில் இருந்து ஜட்ஜி ஐயா பால் வசந்தகுமார் ஐயா அவங்க வந்து நிர்வாகம் பண்ணாங்க. ஜெயச்சந்திரன் சார், திரு ஜெயச்சந்திரன் சார் அவங்க வந்து எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பிஷப் ஐயா அப்போ வந்து பொறுப்பு எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டியன் ஐயா மறைது கிறிஸ்டியன் சாம்ராஜ் ஐயா அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து டீச்சர்ஸை தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும், ஸ்கூல்ஸை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம்
அப்படின்றதுனால அவங்க வந்து மீட்டிங் போட்டாங்க, டீச்சர்ஸு ஹெச்எம்ஸ் மீட்டிங். ஒரு ரேஞ்சாக போட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்போ நம்ம இந்த சைடுக்கு பார்த்தா கடலூர் செம்மண்டலத்தில் போட்டிருந்தாங்க. நான் வந்து அப்போ அந்த நேரம் என்ன பண்ணுறது, நாங்கள் இந்த குழப்பத்தில் இருக்கும்போதே நான் ரெடி பண்ணிட்டேன். சரி, இந்த வாய்ப்பை விட்டால் நமக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காது, வர்ற இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். ஃபோட்டோஸு, லெட்டர்ஸு எல்லாம், கரஸ்பாண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வந்தோம். ஊராட்சி மன்ற தலைவர் திரு சம்பத்குமார் அவரையும் அழைச்சிட்டு வந்து இங்கே நாங்கள் பேசி முடிக்கணும். அந்த ஸ்கூல் நம்ம அந்த நிலைமையை பார்த்து பிஷப் ஐயா வந்து ஒரு நிமிடம் எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு உடனே இதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அதே ஸ்பாட்லேயே வந்து அந்த நம்ம திரு ஜெயச்சந்திரன் ஐயா அவங்கள்ட்ட அங்கேயே நீங்கள் இதை உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசிரியர்கள் முன்னால் என்னை கௌரவப்படுத்தினாங்க. எனக்கு என்னுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்கூலாக வந்து இன்றைக்கி நான் இந்த அவார்டுக்கு காரணம் எனக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே எனக்கு அதுதான். ஒரு ஸ்கூலை வந்து அமைச்சு கொடுத்து அவங்க இல்லைன்னா நான் வர முடியாது. அந்த தருணத்தை எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் இந்த நேரத்தில் ஐயா அவங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பேராயர் ஐயா மற்றும் நீதி அரசர் பால் வசந்தகுமார், அப்புறம் ஜெயச்சந்திரன் ஐயா, அவர் தான் கல்வித்துறையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். வந்து உடனே சேங்ஷன் பண்ணுங்க, வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம், பார்த்தாங்க. முழுசாக நான் வந்து எங்களால் முடியலன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா இதுவும் செஞ்சுருவோம், உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2,90,000 எனக்கு உடனே ஒரு செக் போட்டாங்க. போட்டுட்டு நீங்கள் உங்கள் பங்குக்கு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் அந்த ஜன்னல் கதவு அந்த இதுக்கெல்லாம் மெட்டீரியலுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுங்கன்னா நான் ஒரு 40,000, என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு 40,000 போட்டோம். போட்டு அந்த 2,90,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். குவாலிட்டியாக வேணுன்றது என்னுடைய மைண்டு. சும்மா மேம்போக்காக செஞ்சுட்டு போகக்கூடாது, ஒரு செய்கிறோம், நல்ல ஒரு பேரோடு இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி குவாலிட்டியாக செஞ்சோம். அப்படி செய்யும் போது கொஞ்சம் காசு மேலே போயிடுச்சு, ஓவராக போகுது. சரி, மறுபடியும் போய் கேட்போம். மறுபடியும் போய் கேட்குறோம், என்னம்மா உங்களுக்கு தான் சொல்லிட்டோமே, அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இல்லைங்கய்யா, அது ரொம்ப பிற்பட்ட பகுதியானால நீங்கள் தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைம்மா, நிர்வாகத்தில் எல்லா ஸ்கூலுக்கும் நாங்கள் அது பண்ணணும், உங்கள் ஒரு ஆளையே பார்க்க முடியாது அப்படின்னு. இல்லை இது இவ்வளோ தூரம் இறங்கிட்டீங்கய்யா, செஞ்சுட்டோங்கய்யான்னு மறுபடியும் ஒரு 1 lakh கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய காரியம். இது வந்து 1 lakh 2 lakhs சொல்கிறது சாதாரணமாக ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு காரியம் செய்யும் போது அது இல்லைன்னா அது எங்களுக்கு பெரிய அந்த ஊருக்கு அந்த மாணவர்களுக்கு அது வந்து பெரிய காரியம் இல்லை. நமக்கு இப்போ வந்து அது சொல்ல 1 லட்சம் 2 லட்சம் வாயில நம்ம அந்த நீங்க சொல்லது பாத்தீங்கன்னா நானும் போயிருக்கேன் அந்த ஊருக்கு போய் அந்த இடத்த பார்த்தாதான் அந்த 1 லட்சத்தினுடைய மதிப்பை நம்ம மதிப்பிட முடியும். ஆமா, அந்த எனக்கு பெரிய ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. அப்பா பெரிய சக்ஸஸ் இதுதான், இது போதும், இதை வச்சுக்கிட்டு இறங்கிடலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் ப்ராப்பராக நாங்கள் செஞ்சோம். ரொம்ப எந்த அளவுக்கு சிக்கனமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சோம். மோஸ்ட்லி எங்களோட உடல் உழைப்பு அதில் வந்து இது மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே நாங்கள் வந்து எங்களுடைய இதை ரொம்ப ஆடம்பரமாக எல்லாத்தையும் எக்ஸ்பென்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உடல் உழைப்பு எங்களுடைய ஓன் இதில் செஞ்சோம். ஊராட்சி மன்ற தலைவர் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா மக்கள் நல்ல ஹெல்ப்பு. இந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணோம். அது ஒரு 60,000 கிட்ட எனக்கு ஃபாரின் டொனேஷன் வந்துச்சு. லோக்கல் டொனேஷன் அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க, அங்கே படிச்சுட்டு வெளியூரில் இருக்கிறவங்க, வேலைக்காக வெளில போனவங்க, அதங்குடி மக்கள் 5,000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. சில பேர் மெட்டீரியலாக செங்கல் கொடுத்தாங்க, சில பேர் வந்து எலக்ட்ரிக் அந்த இது ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஃபாரின் டொனேஷன் எனக்கு வந்து இங்கேருந்து ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறவங்க மோட்டர், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸு, மோட்டரு, ஹேண்ட் பம்பு, டாய்லெட்டு ஃபெசிலிட்டிஸு, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் தனி. அது எல்லாமே நாங்கள் போட்ட அமௌண்ட்டை விட நான் என்னுடைய பங்குன்னு பார்த்தா கணக்குப்படி நான் வந்து 1,10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ஓவராக நம்ம காட்டக்கூடாதுன்னாங்க.
அதை மீறி நான் 1 lakh மேலே வந்துருச்சு. எனக்கு 2 lakhsக்கு மேலே கிட்ட நெருங்கிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு சான்ஸ் இதை வச்சு தான் நமக்கு ஊதியம்னும் போது நமக்கு கொடுக்கறதுனால தப்பு இல்லை. அதனால் நான் என்னுடைய பங்காக கொடுத்தேன். என்னுடைய ஆசிரியர், உதவி ஆசிரியர் ஒரு 40,000 அவங்க போட்டிருக்காங்க. நிர்வாகம் ஒரு 2,90,000 கொடுத்தது. டொனேஷன் ஒரு 60,000 இதெல்லாம் வாங்கி சிறப்பாக ஒரு அருமையான ஒரு சூப்பர் ஸ்கூலு. இப்போ அந்த ஏரியாவிலே அதங்குடி ஸ்கூலுன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிகிற அளவுக்கு ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரு, கலரு எல்லாம் ஒரு கான்வென்ட்டுக்கு இருக்கிற ஒரு கலர் லுக்கு, டாய்லெட்டு ஃபெசிலிட்டி வெஸ்டர்ன். என் பிள்ளைகளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுனா என்னன்னு தெரியணும். ஒரு டாய்லெட்டில் கூட அது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லா ஏரியா எங்கே போனாலும் வெஸ்டர்ன் தான் வருது, இந்தியன் டாய்லெட்டே இருக்க மாட்டேடுது. அந்த பிள்ளைகளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்னா என்ன, இந்தியன் டாய்லெட்னா என்ன, வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும், இன்றைய காலகட்டத்திலேயே நிறைய பேருக்கு அதை யூஸ் பண்ண தெரிய மாட்டேனுது. அப்படி இது என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன். கழிவு அறைன்றது முக்கியம். அதை எப்படி நம்ம சுகாதாரமாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணுன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும். துப்புரவுன்றது முக்கியம் இல்லைங்களா? அதனால் அது அந்த பிள்ளைங்க வந்து அது வச்சேன், நான் வச்சேன். ரெண்டாவது வந்து அந்த ஸ்கூல் தான் அந்த ஏரியாவிலேயே எலெக்ஷன் பூத்து. பப்ளிக்கு அப்படியே தடுமாறுது எலெக்ஷன் டைமில். நம்மள மாதிரி ஆசிரியர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ அங்கே எவ்வளோ வசதி இருக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு பார்க்குறோம். அவ்வளோ வசதி இருந்தாலுமே நமக்கு வந்து அது ஒரு குறையாவே தெரியுது. அது பத்த மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடுகளில் தான் போய் தங்குறோம். அவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தோம். அப்போ நான் ஒவ்வொரு பூத்துக்கு போகும்போதும் யோசிப்பேன், ஐயோ நம்ம அதங்குடி ஸ்கூலுக்கு யார் போய் எந்த டீச்சர் போய் மாட்டினாங்கன்னு தெரியலையே. அவங்க எலெக்ஷன் டியூட்டிக்கு அவங்க என்ன நம்மளை நினைப்பாங்க, நம்ம நிர்வாகத்தை என்ன நினைப்பாங்க, ஊரை என்ன நினைப்பாங்க. அப்போ அடுத்த இதில் வந்து நமக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நினைக்கவே கூடாது. போனால் அதங்குடி ஸ்கூலுக்கு தான் போட்டால் அப்படின்ற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டி அதில் வைக்கணும். மாணவர் மட்டும் நான் நினைக்கல, பப்ளிக்கையும் நினச்சேன். அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் சொல்லி ஒரு எலெக்ஷன் டியூட்டிக்கு வர்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ வசதியும் பண்ணி கொடுத்தோம். இந்த தடவை எலெக்ஷன் நடந்தப்போ அழகாக வந்து எல்லாரும் நல்லா இருந்துட்டு போனாங்க. அந்த ஊர் மக்களை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அந்த பெருமை எல்லாமே எங்களுடைய டிஎல்சி நிர்வாகத்தை தான் சேரும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அதனால் என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பாழடைஞ்ச ஒரு இடிந்து போகக்கூடிய ஒரு கட்டிடத்தை ஸ்கூல் இல்லாமல் நாங்கள் 3 வருஷம் சர்ச்சு பக்கத்தில் சர்ச்சு. அப்போ எங்கள் ஐயாவை கேட்குறோம், பாஸ்டர் ஐயாவை போய் கேட்குறோம். திரு வின்சென்ட் ஐயா அப்போ இருந்தாங்க. காட்டுமன்னார் கோயில் குருசேகரத்து பாதிரியார் அவங்க தான். அவங்கள்ட்ட போய் கேட்டோம், தாராளமாக வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. 2 வருஷம் அதில் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு, வின்சென்ட் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அங்கே 2 வருஷம் கோயிலில் தான் நாங்கள் நடத்தணும். சர்ச்சில் நடத்தினா சண்டே வந்து சர்வீஸ் நடக்கணும். அப்போ லென்டேஸ்ன்னு எங்களுக்கு வரும்போது ஃப்ரைடேவும் எங்களுக்கு சர்வீஸ் நடக்கும். வீக்லி ட்வைஸ் நடக்கும். அப்போ எல்லாத்தையும் அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி காலி பண்ணி கொடுக்கணும், கோயிலாக மாற்றணும். மறுபடியும் திங்கக்கிழமை வந்து ஸ்கூலாக மாற்றணும். உங்களுக்கு இதை பார்த்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் தான் பாடுறீங்க நீங்கள் அப்படின்னு. அந்த நிலைமையிலேருந்து எங்களை சீக்கிரமாக விடுதலை கிடச்சி எங்களை வந்து மீண்டும் ஒரு புதிய பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்கள் போகிற அளவுக்கு செஞ்ச நிர்வாகத்துக்கு நன்றி. அப்புறம் நம்மளுடைய எம்பி எம்எல்ஏ திரு சிந்தனை செல்வன் அவங்க வந்தாங்க, விசிட் பண்ணாங்க. மாணவர்கள்ட்ட பாடத்தை பற்றி உட்காந்து மாணவர்களோடு அமர்ந்து சோதனை பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக படிக்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி வந்து அந்த பப்ளிக்காக ஒரு நல்ல பேர் கிடச்சிது. திரு சிந்தனை செல்வன் அவர் வந்து உங்களை நம்ம விசிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கூலு பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போனது நம்ம நிர்வாகத்துக்கு மற்ற எல்லாருக்குமே ஒரு பெருமை தான். அது மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு நம்ம மாவட்ட டிஓ அம்மா மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் மாணவர்கிட்ட வந்து எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் கற்றல் விளைவுகள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த கற்றல் விளைவுகள்னால் என்ன அப்படின்னா ஈஸியான ஒரு ஃபார்முலா தான் அது. கற்றல் விளைவுனா என்னன்னு கேட்டால், என்ன படிக்கிறோமோ ஒரு பாடத்துலேருந்து என்ன தெரியுதோ அதை அவனுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தணும்.
அப்டேட் பண்ணணும் அவன். அதுதான் கற்றலுடைய விளைவு. கல்வியில் என்ன படிக்கிறத நம்ம வந்து வாழ்வியலாக அதை வந்து தொடரை பற்றி செயல்படுத்துறது. இப்போ ஒரு நீரை பற்றி படிக்கிறான், சிக்கனத்தை படிக்கிறான்னா, ஒரு பைப்பில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு தெரு பைப்பில்னா, அவன் போய் அதை க்ளோஸ் பண்ணிட்டான்னா அவன் வந்து அந்த அச்சீவ் ஆகிட்டான், அந்த திறன் அடைஞ்சிட்டான். படித்ததை வாழ்வோட தொடர்பு படுத்துறது தான் கற்றல் விளைவுகள். அதை பேஸ் பண்ணி தான் என்னை எண்ணும் எழுத்தும் பாட திட்டம் அமைஞ்சிருக்கு. அதனால் நாங்கள் அந்த கற்றல் விளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவர்களை தயார்படுத்தி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். நல்ல பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஏவோ எங்கள் வந்து விசிட் பண்ணும்போது தான் அருமையாக படிக்கிறாங்க, இங்கிலீஷ் சூப்பராக படிக்கிறாங்க. தமிழ் விட இங்கிலீஷ் நல்லா டாப்பில் வருது, தமிழ் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமை. சொன்னால் சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நேரம் கருதி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக தங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்க. இதில் என்ன ஒரு இதுனா, நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலு அந்த கிராமத்திலிருந்து மூடும் தருவாய், நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணுறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தில் தான் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு கோயிலில் தான் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணீங்க நடத்துனீங்க. அம்மா சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க. எப்படி பாருங்க, ஒரு இது வந்து ஒரு பொருந்தி போய் ஒரு இருக்குது. இன்னைக்கு அப்படி இருந்தும் அந்த மாணவர்களுக்கு வந்து கல்வி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்க பாருங்க, ஆசிரியர்களாகிய நீங்கள். அதுதான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக இன்னைக்கு இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி கூட எங்களுக்கு அந்த பள்ளி இல்லைன்னா வேற ஒரு பள்ளியில் கண்டிப்பாக ஆசிரியர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் இன்னொரு பள்ளியில் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைச்சோம், அந்த ஊரில் ஒரு பள்ளி ஒரு அடையாளமாக இருக்கணும். ஏன்னா அரசாங்க திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு அதை பற்றி நீங்கள் பின்னாடி சொல்லுவீங்க, எவ்வளவோ கோடி கோடியான நம்மளோட அரசு நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கும் அந்த ஊருக்கும் போய் சேருவதற்கு பள்ளி ஒரு வாய்ப்படியாக இருக்குது. வெறுமனே அரசாங்கம் நேராக பணத்தை தந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஒரு மாணவனுக்கு இலவச சீருடையாக இருந்தாலும் இலவச புத்தகமாக இருந்தாலும் அவனுக்கான 14 விதமான சலுகைகள் எல்லாமே அந்த அரசினுடைய திட்டங்கள் நேராக மாணவர்கள் கொண்டு போய் சேர்ந்து அந்த வாழ்வாதாரத்தை அந்த ஊரில் இருக்கிற பெற்றோர்களுக்கு உயர்த்துறாங்க. ஒவ்வொரு மாணவனுக்கும் அரசாங்கம் கிட்டத்தட்ட 40,000 to 50,000 வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் ஆண்டுதோறும் அந்த மாணவருக்கு போய் சேருவதற்கு பள்ளி ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. இதை அங்கே ஊருக்கு புரிய வைக்கும் போது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஆதரவும் கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த வருஷம் இப்போ பள்ளி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு கல்வித்துறை ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் அந்த மக்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க. அவங்களுக்கான வழி அவங்களே தேடிக்கிட்டாங்க. கண்டிப்பாக 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 ஐயா. இப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ நலத்திட்டங்கள் எல்லாமே வருது. நம்ம எய்டட் ஸ்கூலுக்கு முக்கியமாக சொல்லணும்னா காலை உணவு திட்டம் நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. முதல்வர் காலை உணவு திட்டம் எய்டட் ஸ்கூலுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உண்டு. அப்போ நாங்கள் திருச்சியில் வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம கல்வி சேர்மன் அவங்க ஆண்ட்ரஸ் ரூபன் ஐயா அவங்க இது மீட்டிங் போட்டாங்க. தலைமை ஆசிரியர், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து திருச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இது போட்டாங்க, கருத்தரங்கு கூட்டம் ஒன்று போட்டாங்க. அதில் நம்ம இவங்க எல்லாம் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவங்க வந்திருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கும் காலை உணவு வேணும், எங்கள் உதவி பெறும் பள்ளிகளுக்கு அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதை அன்னைக்கு அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைய அளவில் இப்போ புதுசாக நமக்கு வந்து ஒரு காலை உணவு கிடைக்கிறதுக்கு வழி செஞ்ச தமிழக அரசுக்கு நன்றி. இப்ப கொடுக்குறாங்க. ஆமா, இப்ப காலை உணவு வந்துருச்சு. பள்ளிகளுக்கும் காலை உணவு வந்துருச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். அந்த பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு முதல்ல தேவை. அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க காலையில பட்னியாவே வருவாங்க. வர்ற பிள்ளைகளுக்கு நான் டிஃபன் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த பிள்ளைகளை கேர் எடுத்திருக்கேன். அது மாதிரி இருக்கும்போது இப்போ ரொம்ப உதவியா இருக்கு. சொல்லவும் சொல்ல மாட்டாங்க, பட்னியாக வந்திருப்பாங்க, சாப்பிடாம வந்திருக்கேன் டீச்சர்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளே அதை கவனிக்கணும். கவனிச்சு, ஐயோ இந்த பிள்ளை வந்து சோர்வாக இருக்குது, சாப்பிடலையா பாப்பா? ஆமாம் சார், பக்கத்துலேயே ஒரு வீட்லேயே இருக்குது, டிஃபன்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி கொடுத்து எப்படியோ நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பிள்ளைங்களுடைய அட்டாச்மெண்ட்டு, பேரண்ட்டோடைய கோஆப்ரேஷன், ஊருடைய சப்போர்ட்டு எல்லாமே இருக்குது. அந்த காலை உணவு திட்டம் வந்துருச்சு. இப்போ காலை உணவு திட்டத்துக்கு வந்து பில்டிங் எய்டட் ஸ்கூலுக்கு மட்டும் அவங்கவுங்களாம் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துருச்சு. யூனியன் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. பில்டிங் ஒன்றுனா
நான் சொன்னேன், இப்போ தான் நாங்கள் இவ்வளோ காசு பண்ணி போட்டு பில்டிங் கொண்டு வந்திருக்கோம், அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ போஸ்டிங் வருவாங்க, 3 பேரை போடுறாங்க, அந்த 3 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள்ட்ட அன்னைக்கு வர்றவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி அந்த பில்டிங்கை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னும். அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் பாவம். ஆனாலும் டீச்சர் கேட்குறாங்களே, நம்ம இந்த பில்டிங்கை நல்லா கட்டி காட்டினதுனால நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையாலையும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குற ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 50,000க்கு அந்த இது கட்டிடம் சமையற்கூடம் கட்டி கொடுத்தாங்க. காலை உணவு, முதலமைச்சரின் காலை உணவு திட்ட சமையற்கூடம். அந்த ஊர் மக்கள் அந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேர் லாவண்யா, தேன்மொழி, வசுமதி, இவங்க 3 பேரும் அதை கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு அந்த சமுதாயத்தோடு நம்ம சேர்ந்து போனால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக.